ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த பதிவில் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தேர்ட் பார்ட் சரிங்களா, தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. கடந்த 2 வீடியோவில் வந்து 25 கொஸ்டின்ஸாக பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு 25 கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மோனை தொடைன்ற இது எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. 8 வகைப்படும் ஓகேங்களா. என்னென்ன வகைன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 52, புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஓகேங்களா. இது பாடல் வடிவில் அமைந்துள்ள மோனை சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. புனிதமுற்று புத்தக சாலை, மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அடியில் பாருங்கள், ரெண்டாவது அடியில் பாருங்கள், பூ வந்து ஒன்றி இருக்குது சரிங்களா. புனிதமுற்று புத்தக சாலை இது வந்து மோனை. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 53, எவ்வகை வாக்கியம் என கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் ஓகேங்களா. இது என்ன வகை வாக்கியம்னா பொருள் மாறாம் எதிர்மறை வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 54, கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை வந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ணனோடு போ ஓகே, இது வந்து ஆர்டர் தான். நெக்ஸ்ட்டு கூடுகட்டு, இதுவுமே ஒரு ஆர்டரு. தமிழ் படி, இதுவுமே ஆர்டர் தான். அரசு ஆணை பிறப்பித்தது ஓகேங்களா, இது வந்து ஒரு நியூஸ். அரசாணை பிறப்பித்தது வந்து கட்டளை தொடர் கிடையாது ஓகேங்களா. ஆப்ஷன் சரி, இது டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் விடை கேட்ட வினாவை எடுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5 மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான கொஷின் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை மாடுகள் மேய்ந்தனன்றது ஆப்ஷன் ஏது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56, விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து இதுக்கான கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணணும். இங்கு நகர பேருந்து நிற்குமா, ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். நகர பேருந்து நிற்குமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 57, சரியான தொடரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் சொல்லியிருந்தது தான் சரியான ஒரு தொடர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 58 கொஸ்டின் நம்பர், இதுக்குமே வந்து சரியான ஆன்சர் கேட்டிருக்காங்க. இது வந்து தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். இது வந்து சரியான ஒரு தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 59, அகர வரிசைப்படி கேட்டிருக்காங்க. அகர வரிசை எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆ, அடுத்து கா, காக்கா கீ கீழே வரும், அடுத்தது ஞாங்காங்கி, அடுத்து இது மாதிரி வந்து அப்படியே ஆர்டராக வந்துட்டுருக்கணும் ஓகேங்களா. கோமேதகம் ஃபஸ்ட்டு கா, அடுத்து மா, அடுத்து மா, அப்புறம் மூ ஓகேங்களா. மாமா மீ மீ மூன்னு சொல்லுவோம் இல்லையா. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து, இது வந்து சரியான அகர வரிசை. நெக்ஸ்ட்டு 60, பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியர், ஓனான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து ஓகேங்களா, ஆசிரியர் ஓனான். நெக்ஸ்ட் வந்து கிளி, காவலம் உயிர்மெய் எழுத்து, கிளி, தேனி, தையல், பழம், மான், இது வந்து ஒரு அகர வரிசையில் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து தேடு, இதனோட வினைமுற்று சொல் எதுனா தேடினார். கொஸ்டின் நம்பர் 61, தேடையோட வினைமுற்று சொல் வந்து தேடினார். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 62, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா, இதனுடைய ஓசை கேட்டிருக்காங்க ஓகேங்களா. வெண்பா வந்து செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா வந்து துள்ளல், வஞ்சி வந்து துங்கல் ஓகேங்க. களிப்பான்றது துங்கல், சரி, களிப்பான்றது துள்ளல் ஓகேங்களா. வஞ்சிப்பான்றது துங்கல் ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை, களிப்பா வந்து துள்ளல், வஞ்சிப்பா வந்து துங்கல் ஓகேங்களா. மறந்துடக்கூடாது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட்டுக்கு வந்துட்டு ஆங்கிலம், இது தமிழில் சொல்லணும்னா தங்கக்கட்டி. கோல்டு பிஸ்கட்ன்றது தங்கக்கட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு மேட்ச் ஆஃப் வவ்வல், கன்சனன்ட்டு, ஹோமோகிராஃபு, மோனோலிங்குவல் ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து வவ்வல்ன்றது உயிரெழுத்து, கன்சோனன்ட்ன்றது மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப்ன்றது ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்ன்றது ஒரு மொழி. நெக்ஸ்ட்டு 65, நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை சரிங்களா. இது வந்து என ஒரு முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கான எதிர்ச்சொல். நனந்தலைன்றது சிறிய உலகம், அதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நனந்தலை உலகம்க்கான எதிர்ச்சொல் வந்து சிறிய உலகமா, அப்போ வந்து நனந்தலையோட மீனிங் வந்து பெரிய உலகம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66, எடுப்பு, இதுக்கான எதிர்ச்சொல் வந்து முடித்தல். எடுப்புக்கான எதிர்ச்சொல் வந்து முடித்தல். நெக்ஸ்ட்டு தண்டளிர் பதம், இச்சொல்லை சரியாக பிரித்தெடுக்கும் முறையை தேர்வு செய்க. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் வந்து தண்டளிர் பதம், தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 68, களம்பகம் சொல்லி பிரித்தெழுதுக வந்து களம் கூட்டல் பகம். களம்பகத்தோட உறுப்புகள் வந்து 18 ஓகேவா. நெக்ஸ்ட் பீலி சூட்டிய பிறங்கு நிலைநடுக்கல் என்று குறிப்பிடும் நூல். பீலி சூட்டிய பிறங்கு நிலைநடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது சரிங்களா. அடைமொழி வந்து திருக்குறள் வந்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். நெக்ஸ்ட்
கொஸ்டின் நம்பர் 71 சரியான பதிலை வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுவர் ஆண்டாள். நெக்ஸ்ட்டு வந்து விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். ஓகேங்களா. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் வந்து சங்கத்தமிழ் மாலை 30. திருப்பாவை இயற்றியவர் ஆண்டாள், அதுக்கு அவர் வைத்த பேர் வந்து சங்கத்தமிழ் மாலை 30. நெக்ஸ்ட் நாச்சியார் திருமொழி வந்து ஆண்டாள் பாடியது. ஓகேங்களா. இது 4மே வந்து கரெக்டு தான். சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகள். ஆண்டாள் வந்து ஒரு வளர்ப்பு மகள் தான். விட்டுணு சித்தனோட வளர்ப்பு மகள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் வந்து சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழியை இயற்றியதும் வந்து ஆண்டாள். ஓகேங்களா. இது எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 72 வந்து திருமொழியை பாடியவர் வந்து குலசேகரர். பெருமாள் திருமொழியை பாடியது யாருன்னா குலசேகரர் ஆழ்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 73 வந்து தான் பாடிய பதிப்பகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்காண இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தாம் பெருமையையும் கூறியும் பாடியவர் வந்து திருஞான சம்பந்தர். தான் பாடிய பதிகத்தில் வந்து 8வது பாடல் வந்து ராவணன் வந்து சிவபக்தன் சொல்லியிருக்காங்க. 9வது பாடலில் வந்து பிரம்மனும் திருமாலும் வந்து தேடி காணா இறைவன் என்பது. 10ஆம் பாடலில் புறசமய பொலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம்மை பற்றி பெருமையும் கூறியவர் வந்து திருஞான சம்பந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 74 தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யாருன்னா சித்தர்கள். சரிங்க. நிறைமொழி மாந்தர்ன்ற சித்தர்களை குறிக்கும். தொல்காப்பியத்தில் வந்து நிறைமொழி மாந்தர்ன்னு சொல்கிறது வந்து சித்தர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 75 வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது தான். சரிங்களா. தூது வந்து ஒரு வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 76 ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7 பருவங்கள். சரிங்களா. ஓகேங்களா. கடைசி 3 மட்டும் மாறும் ஆணுக்கும் பெண்ணுக்கும். அது என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உழவர் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எதுனா பல்லு. உழவர் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை வந்து பல்லு. நெக்ஸ்ட் அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் வந்து நான் கண்ட பாரதம். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் வந்து நான் கண்ட பாரதம். நெக்ஸ்ட் பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. ஓகேங்களா. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை வந்து சிறப்பிக்கின்றதுனா சோழ நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80 குமரி கண்ட நோய்க்கு குமரிகோடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எதுன்னா சோற்றுக்காற்றலை. சரிங்களா. நம்ம சோற்றுக்காற்றலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆலோவேரா ஜெல்ஸ். இது வந்து குமரி கண்ட நோய்க்கு குமரிகோடு. குமரி என்று அழைக்கப்படுவது சோற்றுக்கற்றாழை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 81 புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து உவே சாமிநாத ஐயர். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து உவேசா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாகாலான நூல் எதுன்னா ஐங்குறு நூறு. 3 அடி சிற்றலை 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எதுன்னா ஐங்குறு நூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 83 சரியான இணை கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சியும் டியும் கரெக்ட். விசும்பு என்பது வானமும் மத்தியம் என்பது நிலவையும் குறிக்கும். துவரை வந்து தாமரை மலர் தவறு. மறைன்னா பவளம் என்பது தவறு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 84 பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லி சேர்த்துருக்காங்க. சிறுபஞ்ச மூலத்தை என்னன்னா அற இலக்கியம். சிறுபஞ்ச மூலம் வந்து அற இலக்கியம். குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி வந்து காப்பிய இலக்கியம். நெக்ஸ்ட் குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம். ஓகேங்களா. பொருத்தமான விடை வந்து ஆப்ஷன் ஏ சிறுபஞ்ச மூலத்தின் இந்த அற இலக்கியம் சொல்லுவாங்க. குடும்ப இலக்கியம்னா தற்காலத்தில் இலக்கியம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சீவக சிந்தாமணி வந்து காப்பிய இலக்கியம். குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 85 இருந்தது இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் வந்து பாரதிதாசன். ஓகேங்களா. இணை இல்லை முப்பாலுக்கு நிலத்தை என பாடியவர் வந்து பாரதிதாசன். திருக்குறள் இன்னொரு பேர் வந்து முப்பால். சரிங்களா. அறம் பொருள் இன்பம் சொல்லுவோம் இல்லையா. இணை இல்லை முப்பாலுக்கு நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 86 திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 தஞ்சை ஞானப்பிரகாசம். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1812 தஞ்சை ஞானப்பிரகாசம் திருக்குறளை முதலில் அச்சிட்டவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 87 திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர். ஓகேங்களா. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் வந்து கம்பரும் திருவள்ளுவரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 88 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறதுனா மூவலூர் ராமாமிர்தம் அம்மை. பெண்களுக்கான திருமண உதவித்தொகை 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே மூவலூர் ராமாமிர்தம் அவரோட உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. மேரேஜ் அப்போ.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 89ல் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு வந்து 1730 கிபி. 1730 தான் வந்து வேலு நாச்சியார் பிறந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 90 வந்து தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துதல் கேட்டதாக உற்றறிதல். ஓகேங்களா, ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஓரறிவு, உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிவு. ஓகேங்களா, ஐந்தாவது அறிவு, அஞ்சறிவு, ஆறறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஓரறிவுனா உற்றறிவு, ஈரறிவு சுவைத்தல், மூவறிவு நுகர்தல், நாலறிவு காணல், ஐந்தறிவு கேட்டல், ஆறறிவு வந்து பகுத்தறிவு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தமிழ் ஆட்சி மொழியை திகழும் பிற நாடுகள் வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 92 நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை தொடர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 93 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யாருன்னா உவேசா. 8 தொகை 10 பாட்டு இரண்டையும் வந்து அச்சிட்டு நமக்கு கொடுத்தவர் வந்து உவேசாமிநாதர் ஐயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 94 டாக்டர் ஆர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எதுனா ஊரும் பேரும். ஓகேங்களா, டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை வந்து எழுதிய நூல் எதுன்னா ஊரும் பேரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 95 தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் வந்து பரிதிமாற் கலைஞர். ஓகேங்களா, சூரிய நாராயண சாஸ்திரம் சரிங்களா, அவருடைய இயற்பெயர் வந்து இது பரிதிமாற் கலைஞராக மாற்றிக்கிட்டார். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 96 தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்ததுன்னா தூத்துக்குடி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 97 ஈவே ராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? சரிங்களா, ஈவே ராவோடக்கு வந்து பெரியார் எனும் பட்டம் வழங்கினாங்க. அதே மாதிரி தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் பட்டம் எங்கு எப்போது வழங்கப்படுதுன்னா 1938 நவம்பர் 13 சென்னை. ஓகேங்களா, பெரியார் பட்டம் வந்து சென்னை மாநாட்டில் பெண்கள் மாநாட்டில் தான் வந்து பெண்கள்லாம் சேர்ந்து பெரியார் எனும் பட்டம் வச்சாங்க. அதே மாதிரி தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்பது யுனெஸ்கோ நிறுவனம் 1970 தான் வந்து யுனெஸ்கோ மன்றம் நமக்கு அறிவித்தாங்க. 27/6/1970. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 98 நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை வந்து நர்த்தகி நடராஜ். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை வந்து நர்த்தகி நடராஜ். கொஸ்டின் நம்பர் 99 பொங்கல் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. ஓகேங்களா, பொங்கல் என்று வந்து அவரோட மாண்பை எந்த இதழ் மூலம் விளக்கினார்னா காஞ்சி. அண்ணா இயற்றிய இதழ்னா காஞ்சி. ஓகேங்களா, இது மறந்துடக்கூடாது. இப்படி வந்து கொஸ்டின் இன்டெரக்டாக கேட்கலாம். பொங்கல் பொதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்னா காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 100 கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்படுதுன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. கவிஞர் மு மேத்தா சாகித்ய அகாதமி பெற்ற நூல் எதுன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகேங்களா, ஆக மொத்தம் நம்மளோட இந்த 3வது வீடியோக்குள்ளே நம்ம ஒரு மாடல் கொஸ்டின் மாதிரி பார்த்தாச்சு. நம்ம அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் குரூப் 4க்கான மாடல் கொஸ்டின் மாதிரி பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.